பாருங்க எப்படி கார் கண்ணாடி உடச்சு வச்சிருக்காங்கன்ட்டு. பாரிஸ் ஃபோட்டோ ஷூட்னு சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். மினிமம் 24 யூரோலேருந்து மேக்ஸிமம் 300 யூரோ வரைக்கும் இருக்குது. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 18 days யூரோப் ரோட் ட்ரிப்பில் டே 8 மார்னிங்கே பக்காவாக ரெடி ஆகி ஃபோட்டோ ஷூட்டு கிளம்பியாச்சு. நேற்று நான் யூஸ் பண்ணுற ஸ்டாலர் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். மாடல் நேமில் ஒரு சின்ன கரெக்ஷன். இந்த மாடல் வந்து ஸ்டாக்கி யோயோ 3. இன்னைக்கு நம்ம பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் நிறைய யூஸ் பண்ண போகிறதுனால டே பாஸ் எடுத்துருக்கோம். நான் இது என்னோட தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். இதோட பெஸ்ட் புக்கிங் மெத்தட் இருக்கலாம் கண்டிப்பாக. நான் ஃபோட்டோ ஷூட்டுக்கு முன்னாடி நிறைய இன்ஃப்ளூயன்சர் பேஜை செக் பண்ணி பார்த்தேன். அவங்களோட வெப் பேஜ் கூட போய் பார்த்தேன். இது வந்து ஒன் ஆஃப் த இன்ஃப்ளூயன்சரோட பேஜ். இவர் வந்து மினிமம் வந்து 30 மினிட்ஸ்க்கு 200 யூரோவும் மேக்ஸிமம் 600 யூரோவும் 3 ஹவர்ஸ்க்கு சார்ஜ் பண்ணுறாரு. எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சில் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. மினிமம் 30 மினிட்ஸ்க்கு 120 யூரோக்கு கீழே எந்த இன்ஃப்ளூயன்ஸரும் எனக்கு கிடைக்கல நான் பேசின வரைக்கும். அதனால நான் தேர்ட் பார்ட்டி ஆப் மூலமாக புக் பண்ணலான்னு டிசைட் பண்ணேன். அதுக்கு நான் யூஸ் பண்ண ஆப் கெட் யுவர் கைடு. இதில் போயிட்டு நீங்கள் பாரிஸ் ஃபோட்டோ ஷூட்னு சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். மினிமம் 24 யூரோலேருந்து மேக்ஸிமம் 300 யூரோ வரைக்கும் இருக்குது. நீங்கள் இந்த ஆப் தான் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஏர்பிஎன்பி ஆப்பில் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனாக போயிட்டு ரிவ்யூஸ் படிச்சுட்டு அதில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை புக் பண்ணிக்கலாம். நான் பெஸ்ட் பேக்கேஜ் எதுன்னு சொல்லுவேன்னா அந்த 85 யூரோ பேக்கேஜ் தான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க 55 எடிட்டட் ஃபோட்டோஸ் கொடுக்குறாங்க. இது ஏன் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் கடைசியில் சொல்கிறேன். இந்த லிஸ்ட்டில் நான் சூஸ் பண்ண பேக்கேஜ் வந்து பாரிஸ் ஃபோட்டோ ஷூட். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 59 யூரோ, 30 மினிட்ஸ், 20 எடிட்டட் ஃபோட்டோஸ். நான் ஆப்பில் புக் பண்ணதுமே எனக்கு பிக்சருங்கிற ஒரு ஆர்கனைசர்லேருந்து மெசேஜ் வந்துச்சு. அவங்க தான் ஃபோட்டோகிராஃபர் எனக்கு அசைன் பண்ணுவாங்க. என்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு அவங்க எனக்கு ஃபோட்டோகிராஃபர் கொடுத்தாங்க. ஃபோட்டோகிராஃபர் என்னை காண்டாக்ட் பண்ணார், லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ணார். நீங்கள் வீடியோஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க எப்படி ஃபோட்டோஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. நல்லாவே வந்துச்சு. ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சதுன்னா எனக்கு பிக்சர்லேருந்து மெயில் வந்துச்சு, உங்கள் ஃபோட்டோஸ் ரெடியாக இருக்குது, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பின்னு கொடுத்துருந்தாங்க. 20 எடிட்டட் ஃபோட்டோஸ் இருந்துச்சு, நான் அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, பர்ச்சேஸ் ஆல் யுவர் ஃபோட்டோங்கிறது. இங்கே தான் ஒரு ட்ரிக் இருக்குது. ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுக்கும்போது நிறையா ஃபோட்டோஸ் காட்டினார். ஆனால் எனக்கு கிடைச்ச 20 எடிட்டட் ஃபோட்டோஸில் நிறைய அது இல்லை. ஃபோட்டோகிராஃபர் கிட்டத்தட்ட 103 ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணியிருக்காரு. ஆனால் எனக்கு வந்து 20 ஃபோட்டோஸ், ரிமைனிங் 83 ஃபோட்டோஸ் என்னங்கிற எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. அப்புறம் என்னோட பாப்பாவை வச்சு நிறைய ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. அதை பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்ததுனால அதை வாங்கலான்னு டிசைட் பண்ணேன். அதுக்கு நான் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது 49 யூரோ. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பேக்கேஜ் வந்து 110 யூரோ கிட்ட வந்துடுச்சு. இதனால தான் நான் சொன்னேன் அந்த 85 யூரோ பேக்கேஜ் வந்து பெஸ்ட் பேக்கேஜ்ன்ட்டு. இப்போ நீங்கள் 1 ஹவர் பேக்கேஜ் சூஸ் பண்ணிங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 200-300 ஃபோட்டோ எடுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதோ 40-20 ஃபோட்டோஸ் தான் ஷேர் பண்ணுவாங்க. ரிமைனிங் வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து தான் வாங்கணும். அதனால நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் ஃபோட்டோ சூஸ் பண்ணிடுங்க. இல்லைனா டைம் இருந்தால் அந்த ஃபோட்டோகிராஃபர் கிட்ட எனக்கு இந்த ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்கன்னா அவங்க அதை மட்டும் எடிட்டர் பண்ணி கொடுப்பாங்க. எதுக்கு நீங்கள் ஆப் மூலமாக புக் பண்ணுங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரீசன் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஃபோட்டோகிராஃபர் கிட்ட டேரெக்டாக பேசி புக் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து வரல, இல்லைனா எடுத்த ஃபோட்டோஸ் அனுப்பலை அப்படின்னா நீங்கள் எப்படி டீல் பண்ணுவீங்க? டேரெக்டாக அவங்ககிட்ட பேசி வாங்குறது ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்கர் மூலமாக புக் பண்ணுறீங்க, ஆப் மூலமாக புக் பண்ணுறீங்கன்னா அவங்க வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்துடும். இல்லை வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கலாம், நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கான வந்து காம்பன்சேஷன் வாங்கிக்கலாம். இந்த மெயின் ரீசனுக்காக தான் நான் வந்து ஆப் மூலமாக புக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். எப்படி நம்ம ஃப்ளிப்கார்ட், அமேசான் வந்து ஒரு செல்லருக்கு நமக்கும் ஒரு ப்ரோக்கராக இருக்காங்க அந்த மாதிரி. நம்ம அடுத்து இந்த ரீல்ஸில் காட்டக்கூடிய கேலரியா மாலுக்கு தான் போக போகிறோம். வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சு நம்ம தப்பான மாலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. இந்த மால் பேரு கேலரிஸ் லஃபயட்டி. கூகுள் மேப்ஸ்ல இதுல தப்பான இமேஜ் ஆட் பண்ணிருக்கிறதுனால இதுதான் நம்ம போக வேண்டிய மால் நினைச்சு வந்துட்டோம். இங்க நிறைய கேலரிஸ் மால் இருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் மேப்ல. அதனால கரெக்டான லொகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன்.
நீங்கள் அந்த கிளாஸ் பிரிட்ஜில் நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னா ரிசர்வ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைனில் வெயிட் பண்ணணும். அவங்க வந்து ஒவ்வொரு குரூப்புக்கும் 5 மினிட்ஸ் அந்த மாதிரி அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் பாரிஸ்க்கு வரதா இருந்தால் தயவுசெய்து ஜூலை மந்த் மட்டும் வந்துடாதீங்க. ஏன்னா இங்கே வந்து ஜூலை தான் வந்து வெக்கேஷன் மந்த்து, அப்புறமா வந்து பீக் சம்மர். உங்களால் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணவே முடியாது. அதுவும் நாங்கள் வந்த டைம் தான் ஹீட் வேவ் போயிட்டு இருக்கு. பாரிஸ் வந்தீங்கன்னா அந்த ஃபார்மசி ட்ரை பண்ணுங்க. ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட் டின்னர் முடிக்கிறதுக்காக தமிழ் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் எப்படி கார் கண்ணாடி உடச்சி வச்சிருக்காங்கன்ட்டு. பாரிஸில் வந்து கார் பல்கரி ரொம்பவே யூஸ்வலாக நடக்கும்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் நான் காரை வந்து இப்போ சிட்டிக்குள்ளே எடுத்துகிட்டு போகல. டெஸ்லாவில் சேஃப்டிக்காக யூஸ் பண்ணக்கூடிய 2 மோடு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சென்ட்ரி மோடு. இந்த மோடு எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா கார் பார்க்கிங்கில் இருக்கும்போது எல்லா கேமராவும் ரெக்கார்டிங்லேயே இருக்கும். யாராச்சும் தெஃப்ட் அட்டம் பண்ணாலும், கார் டோர் அன்லாக் பண்ண ட்ரை பண்ணாலும் இம்மிடியாக உங்களுக்கு அலர்ட் வந்துடும். நீங்கள் ரிமோட்லேருந்தே கார் கேமரா ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் மோடு வந்து கேபின் ஓவர் ஹீட் ப்ரொடெக்ஷன். இன்றைக்கி வந்து பாரிஸில் டெம்பரேச்சர் வந்து 40+. காருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமாகவே இருக்கும். நான் குக்கிங்காக கேஸ் சிலிண்டர்லாம் வச்சுருக்கேன். அதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 50 டிகிரி செல்சியஸ் தான். அதனால் சேஃப்டியாக இருக்கிறதுக்காக நான் இந்த மோடு எனேபிள் பண்ணிவிட்டு 35 டிகிரி செல்சியஸ் வித் ஏசி ஆன் செட் பண்ணிட்டேன்னா எப்போல்லாம் டெம்பரேச்சர் அதிகமாகுதோ ஆட்டோமேட்டிக்காக ஏர் கண்டிஷனிங் ஆன் ஆகி அந்த டெம்பரேச்சரையும் மெயின்டைன் பண்ணும். 1 டே ஃபுல்லாக இந்த 2 மோடுமே எடுத்துக்கிட்ட பேட்டரி கெப்பாசிட்டி நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி டெஸ்லாவில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி டெடிகேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். நாளைக்கு டிஸ்னிலேண்ட் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.